வணக்கம் மிஸ்டர் குருமூர்த்தி, உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்ஸ். நான் உங்களை நேத்திக்கே வர சொன்னேனே. அதையும் கேக்குறீங்க? விதி துரத்தும் போது ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவனால கூட ஓட முடியாது. நேத்து நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு. ஐயோ, என்ன குழந்தை? பெண் குழந்தை, 6 வயசு ஆகுது. அட கடவுளே, அப்புறம்? அதையும் கேக்குறீங்க? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க லேட் ஆயிடுச்சு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தொழில ஏற்பட்ட முடைக்குதான் நான் பேங்க்ல லோன் கேட்டேன். இப்ப இது வேற. கையில சுத்தமா பணமே இல்ல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. உங்க லோன் விஷயமா நேத்தே நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். சரிம்மா. சீக்கிரமா முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. ஹலோ, ஒய்ஃப் பேசுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. சொல்லு சார். சார், டாக்டர் என்ன சொன்னாரு? அப்புறம் பணம் கட்டணுமா? எப்போ? உடனே வா. அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்களா? இரு, நான் இங்க பேங்க்ல தான் இருக்கேன். மேடத்துக்கிட்ட பேசிட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். சரி, வச்சிரு. அழாதீங்க மிஸ்டர் குருமூர்த்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளே காப்பாற்றணும்னு நினைச்சாலும் முடியாது. ஹாஸ்பிட்டல்ல 10,000 பணம் கட்டணும். என் கையில பணம் இல்ல. என் செல் அவுட் கோயிங் கூட கட் ஆயிடுச்சு. நான் யாருக்கிட்ட கேட்பேன்? மிஸ்டர் குருமூர்த்தி, நீங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டாம், நானே உங்களுக்கு தரேன். வேண்டாமா, நீங்க சொன்னதே போதும். வேண்டாங்க, நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். நான் பேங்க்ல கட்டுறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கேன். அவசரத்துக்கு நீங்க அதை வச்சுக்கோங்க. உங்க லோன் சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தா போதும். என்னங்க, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்க, எண்ணி பாத்துக்கோங்க. வாங்கிக்கங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்க காலில் விழுந்து நன்றி சொல்றேங்க. ஐயோ, என்ன நீங்க? முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டுங்க, போங்க. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். சரி, நான் ஒரு மோகடனை வச்சுக்க. இந்த மோகடனோட ஆசை என்ன தெரியுமா? நீ நம்ம கிராமத்துக்கு வரணும், சந்தோஷம் நிம்மதியா உன் வாழ்க்கை அங்க கழிக்கணும். நீ புத்திசாலி இல்ல, ஒரு நல்ல முடிவை நீயே எடு. மேடம், ஃபைல் பார்த்துட்டீங்களா? மேடம், மேடம், ஏன் மேடம் டல்லா இருக்கீங்க? தலைவலிக்குதா? டீ கொண்டு வர சொல்லட்டா? அதெல்லாம் வேண்டாம் நாராயணா. என் மாமா என்கிட்ட கோச்சுக்கிட்டு கோமா ஊருக்கு போனாரு. இதுவரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல. போன இடத்துல என்ன வேலையோ? போன் பேசுறதுக்கு என்ன நாராயணா? ஏமா, நீங்களே ஊருக்கு ஒரு போன் போட்டு பேச வேண்டியதானே? ஆமால, நான் மறந்துட்டேன். மாமா ஊருக்கு போனது எனக்கு பேசுவாருன்னு பார்த்தேன். சரி, நானே பேசுறேன். ஹலோ. சாந்தி, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கே 1008 வேலை. உன்னால எப்படிமா போன் பண்ண முடியும்? ஆமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அங்க உங்க மாமா எப்படி இருக்காரு? மனுஷன் போனதுல இருந்து எனக்கு ஒரு போன் கூட பண்ணலமா. எப்படி இருக்காரு? மாமாவா? நல்லா இருக்காரு அத்தை. காலையில கூட பேசிட்டு தான் ஆபீஸ்க்கு வந்தேன். நான் அவரை பார்த்ததும் உங்ககிட்ட பேச சொல்றேன். சரி, அதை விடு.
ஏதோ அவசரம் கிளம்பி வந்தாரே, என்னம்மா விஷயம்? நான் தான் ஒரு சின்ன மேட்ரா யோசனை கேட்கறதுக்காக அவரை வர சொல்லியிருந்தேன். அது சரி, பரவாயில்லம்மா. அவர் எப்ப திரும்பி வர்றாரா? மருமக வீட்டு சாப்பாடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா? அப்படிலாம் இல்ல அத்தை, மாமா சீக்கிரமா வந்துருவாரு. சரிம்மா, மாமா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லிடுமா. இந்த வயக்காட்டு வேலையில என்னால ஒத்தைய பார்க்க முடியல. சரிங்க அத்தை, சொல்லிடுறேன். வச்சிடுறேன். சரிம்மா. என்னம்மா, என்னாச்சு? இப்போ ஒரு புது பிரச்சனை நாராயணா. என்ன பிரச்சனை? மாமா இன்னும் ஊர் போய் சேரலையா? ஐயோ, அப்புறம்? நான் சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா மாமா எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. அர்ஜுன் ஷோரூம், மாமா வீடு தவிர வேற எந்த இடமே அவருக்கு தெரியாது. நீங்க ஏமா டென்ஷன் ஆறீங்க? அவர் வேற ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அப்படி யாருமே இங்க இல்லையே. ஏமா, நான் வேணா இந்த கோயில் ஆசிரமம் அங்கெல்லாம் போய் தேடி பார்க்கட்டுமா? சரி நாராயணா, சீக்கிரம் போயிட்டு வரீங்களா? சரிம்மா. அத்தை, 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 அத்தை. இத வந்துட்டேம்மா. என்னம்மா இவ்வளவு பதட்டமா இருக்க? பதட்டமா? பயமாவே இருக்கு. எதுக்கு? என் மாமா இங்க வந்தாரா? வரலையே, ஏன் கேக்குற? வீட்ல எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதம். கார்த்திக்க பத்தியா? ஆமா அத்தை, அது பெருசா போய் மாமா என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஊருக்கு போறேன்னு போனாரு. ஊர்ல இருந்து இப்பதான் அத்தை போன் பண்ணாங்க, அங்கேயும் வரலையா. அதான் இங்க வந்தாரான்னு பார்க்க வந்தேன். என்னம்மா இது, அவர் ஊருக்கும் போகல இங்கேயும் வரலன்னா அவர் எங்கதான் போயிருப்பாரு? அதான் அத்தை எனக்கும் புரியல. பட்டணத்துல அவருக்கு பழக்கம் வேற இல்ல. அவருக்கு இங்க வேற யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? நம்ம வீடும் உங்க சின்ன பிள்ளைன்னு தான் அவருக்கு தெரியும். நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. அவருக்கு கார்த்திக் கடை தெரியும்ல, இரு அவன்கிட்ட போன் பண்ணி பேசுறேன். இல்ல வேண்டாம் அத்தை, அவரால் தான் எல்லாமே. அர்ஜுன் இருப்பான்ல, நான் அவங்கிட்ட பேசுறேன். ஹலோ கார்த்திக், என்னம்மா? சாந்தியோட மாமா அங்க வந்தாரா? சாந்தியோட மாமாவா? வரலையம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அர்ஜுன் இருக்கானா, அவங்கிட்ட கொஞ்சம் கேள. ஒரு நிமிஷம். சாந்தியோட மாமா இங்க வந்தாரடா? இல்லையே. இல்லையாமே, என்ன விஷயம்? சாந்திக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். 2 நாளைக்கு முன்னாடி கோச்சிக்கிட்டு ஊருக்கு போறேனாரு. இப்போ அங்கேயும் போகலையா, இங்கேயும் வரல. ஒருவேளை அங்க இங்கேயும் வரலையம்மா. சரி, நீயும் அர்ஜுனும் போய் தேடி பாருங்க. பார்த்தது உடனே போன் பண்ணுங்க. சரிம்மா. எல்லாம் உணர்தான், சீக்கிரம் போய் பாரு. என்னாச்சு? சாந்தியோட மாமாவை காணுமா? வா போய் தேடலாம். இப்ப என்னம்மா பண்றது? அதான் அத்தை எனக்கும் தெரியல. சரிங்க அத்தை, நான் தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் விசாரிக்கிறேன். வரேன் அத்தை. ம்.
என்னப்பா வேணும்? இல்ல சாரி, நீங்க படுத்துக்கோங்க. சாரிங்க. வாடா. எல்லாம் ஒன்னால தான்டா. தேவலாம ஊர்ல இருக்கிறவங்க வரவழிச்சு இப்ப சாந்திகா என்ன பதில் சொல்றது? சாந்திகா செஞ்சதுல தப்பு தப்பு நீ இப்ப நீ பண்ணது என்ன? என்னடா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுற? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா? அவர் போகணும்னு எனக்கு மட்டும் ஆசையான. சரி விடு, நமக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் அவரை தேட முடியாது. வா போலாம். மாமா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா, எங்க தேடி மாமா கிடைக்கல. மாமா ஊருக்கும் போலனா அவர் எங்கதான் போயிருப்பாரு? சாந்தி, அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இல்ல மாமா, அவர் எங்கேயாவது மன உளைச்சல்ல. சச்சே, என்ன சாந்தி இது? ஏன் தேவலாம இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? கார்த்திகா அர்ஜுன் போயிருக்காங்கல்ல, அவங்க நாலா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க மாமா கிடைச்சிருவாரு, நீ பயப்படாத. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே உங்க தம்பிதான். அவசரப்பட்டு எங்க மாமா ஊர்ல இருந்து வர வச்சுட்டு தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணிருக்காரு. இப்ப அத்தா அங்க இருந்து எனக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? இவருக்கு சிட்டி டிராபிக்ல ரோடு கூட ஒழுங்கா கிராஸ் பண்ண தெரியாது. எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன சாந்தி? ஹலோ அக்கா, அர்ஜுன், மாமா கிடைச்சிட்டாரா?
சிட்டி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். மாமா கிடைக்கலக்கா. ஓகே. டாக்டர், சார் 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 நோ நோ டாக்டர் நோ சார், நோ சார், அழக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஸ்டெயின் பண்ணக்கூடாது ப்ளீஸ். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வந்து 2 நாள் தான் ஆச்சு. வரும்போது அன்கான்சியஸா இருந்தீங்க, தலையில கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. ட்ரீட்மெண்ட் பண்ணி கட்டு போட்டிருக்கோம். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் உங்களால ஞாபகப்படுத்த முடிஞ்சா உங்க அட்ரஸ கொஞ்சம் சொல்லுங்களேன். முடியலன்னா பரவாயில்ல, அப்புறம் சொல்லுங்க. டாக்டர், சொல்லுங்க. நான் வெளியூர்காரன். டாக்டர், மனுஷனா பிறக்க கூடாது. பிறந்துட்டா யார் மேலேயும் பாசம் வைக்க கூடாது. உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால நீங்க அதிகம் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்க. நான் ஆர்கேவுக்கு சொந்தக்காரன். ஆனா எனக்கு அவரோட போன் நம்பர்லாம் தெரியாது. ஆர்கேனா அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்கேவா? அவர்தான் அவர்தான். ஓகே ஓகே சிஸ்டர், Yes, sir. இன்னும் half an hour கழிச்சு நான் சொன்ன இன்ஜெக்ஷனை போடுங்க. sir. நான் ஆர்கே சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார்.